Hello students, இன்னைக்கு chapter 3 integral calculus 2ல exercise 3.2ல example 3.20 and example 3.21 பார்க்கலாம். very important exercise, important sum. example 3.20 பாருங்க. the marginal revenue function in thousand of rupees of a commodity is 10 plus e power minus 0.05x, where x is the number of units sold. Find the total revenue from the sale of 100 units. e power minus 5 ஓட ஆன்சர் வந்து 0.0067 கொடுத்துருக்கா. விற்பனை செய்யப்பட்ட x அலகு பொருட்களின் இறுதி நிலை வருவாய் சார்பு ரூபாய் ஆயிரங்களில் 10 plus e per minus 0.05x எனில் விற்பனை அலகு அளவு 100 அலகுகளாக இருக்கும் பொழுது மொத்த வருவாயை காண்க. e per minus 5 is equal to 0.0067. ஸோ மார்ஜினல் ரெவின்யூ இறுதி நிலை வருவாய் mr is equal to r dash of x கொடுத்துருக்கா. 10 plus e power minus 0.05x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the total revenue from the sale of 100 units. விற்பனை அளவு 100 அலகுகளாக இருக்கும்போது மொத்த வருவாய் என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ r என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். r is equal to integral over 0 to 100ன்னு எடுத்துக்கிறோம். 100ன்னு சொல்லியிருக்காலே அதனால் 0 to 100. 500ன்னு சொல்லியிருந்தால் 0 to 500ன்னு போட்டிருக்கோம். mr into dx or r dash of into dx அப்படின்னு போட்டிருக்கலாம். ஸோ integral over 0 to 100 mr அப்படிங்கிறது கொடுத்துருக்கா. 10 plus e power minus 0.05x into dx அப்படின்னு கொடுத்துருக்கா. இதை இன்டெகிரேட் பண்ணலாமாடா? ஸோ இன்டெகிரேட் பண்ணலாமாடா? 10 இன்டெகிரேட் பண்ணால் 10x ப்ளஸ் இ பவர் மைனஸ் 0.05x இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் 0.05x டிவைடட் பை மைனஸ் 0.05 எக்ஸ் வந்து அப்புறம் போட்டிருக்கேன். இதில் வந்து ஓவர் த லிமிட் வந்து 0 to 100. ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் இருக்கு இல்லையா 100, அதை போடுவோம் சரியா. ஸோ 10 into 100, அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டு ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து 100 போட்டுருவோம். இது ரெண்டு ஆப்போசிட் சைன், அதனால் மைனஸ் போட்டுட்டு இ பவர் மைனஸ் 0.05 மிஸ் வந்து அந்த 0வை விட்டுருக்கேன். இது இங்கே எக்ஸை போட்டேன், ஆனால் இங்கே 0 போட்டேனான்னு தெரியல, ஆனால் நீங்கள் போட்டுருங்க ஓகேவா. கீழே வந்து 0.05 இருக்குது. இப்போ வந்து 100 போட்டு முடித்தாச்சு, அப்பரை போட்டு முடித்தாச்சு. அடுத்தது லோயர், அதுக்கு மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு லோயரும் போட்டாச்சு. 10 into 0 மைனஸ் e பவர் மைனஸ் 0.05 into 0 டிவைட் பை 0.05 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ 10 into 100 வந்து 1000 அப்படின்னு மாறிடும். மைனஸ் e பவர் மைனஸ் 0.05 அதோட 100 மல்டிப்ளை பண்ணுறச்ச 5ன்னு மாறிடும் ஓகேவா. டிவைடட் பையில் அது 0.05 இருக்குது. 10 into 0 0, 0ட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, அதனால் e பவர் மைனஸ் 0 டிவைட் பை 0.05. ஸோ 1000 மைனஸ் இ பவர் மைனஸ் 5ஓட வேல்யூ என்ன 0.0067 டிவைடட் பை 0.05 மைனஸ் போட்டுட்டு மறுபடியும் மைனஸ் போட்டுட்டு இ பவர் 0ட அதோட வேல்யூ 1 டிவைடட் பை 0.05. ஸோ 1000 மைனஸ் இது டிவைட் பண்ணுறச்ச 0.0067 டிவைட் பை 0.05 பண்ணுறச்ச 0.134. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 0.05 பண்ணுறச்சு 20. ஸோ இது அப்படியே கால்குலேட்டரில் பின் பண்ணும்பொழுது 1019.866. தேர்ஃபோர் வருவாய் ரெவன்யூ வந்து 1019.866 அப்படின்னு கிடச்சிருச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 3.21 பாருங்கள். த ப்ரைஸ் ஆஃப் எ மிஷின் இஸ் rupees 5 lakhs with an estimated life of 12 years. The estimated salvage value is rupees 30,000. The machine can be rented at rupees 72,000 per year.
the present value of the rental payment is calculated at 9% interest rate. Find out whether it is advisable to rent the machine. e power minus 1.08 உடைய ஆன்சர் 0.3396. ஒரு இயந்திரத்தின் ஆயுட்காலம் 12 ஆண்டுகளாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதன் விலை ரூபீஸ் 5 lakhs என்க. இயந்திரத்திற்கான காப்பு தொகை ரூபீஸ் 30,000. அந்த இயந்திரத்திற்கு ஒரு வருடத்திற்கான வாடகை ரூபீஸ் 72,000 ஆக உள்ளது. நிகழ்காலத்தில் செலுத்தப்படும் வாடகைக்கான வட்டி விகிதம் 9% எனில் அந்த இயந்திரத்தை வாடகைக்கு பெறுவது ஆதாயமானதா என்பதை ஆராய்க. இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா? ப்ரைஸ் ஆஃப் த மிஷின், இயந்திரத்தின் விலை வந்து 5 lakhs. இந்த இயந்திரத்தோட விலை வந்து 5 லட்சம். எஸ்டிமேட்டட் லைஃப், ஆயுட்காலம் வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்கா. 12 years. எஸ்டிமேட்டட் சால்வேஜ் வேல்யூ, இயந்திரத்திற்கான காப்பு தொகை வந்து 30,000. என்ன கொடுத்துருக்கா? 30,000. ரெண்ட்டு, வாடகை வந்து 72,000 அப்படின்னு கொடுத்துருக்கா. இதெல்லாம் கொஷினில் உள்ளதை தான் இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். வாடகை ரெண்ட் வந்து ரூபீஸ் 72,000. அடுத்து இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம் வந்து 9% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9/100, therefore 0.09. therefore 9/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.09. டி வருடத்திற்கான நிகழ்கால மதிப்பு, present value of payment for t years. So integral over 0 to t. இப்போ இன்டகரல் ஓவர் 0 to t போட்டாச்சு. 72,000ங்கிறது ரெண்ட்டை போட்டாச்சு. இன்ட்டு e பவர் மைனஸ் 0.09t இன்ட்டு dt. 0.09ங்கிறது என்னடாமா? நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்டி, அதான் அந்த இடத்துல வரும். e பவர் மைனஸ் ஆர்டி ஃபார்முலா. ஓகேவா? ஸோ 12 வருடத்திற்கான நிகழ்கால மதிப்பு, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் 12 years. ஓகேவா? ஸோ இன்டகரல் ஓவர் 0 to 12 அப்படின்னு போட போகிறோம். into 72,000 into e power minus 0.09t into dt. ஸோ இதை இன்டெக்ரேட் பண்ணலாமா? 72,000ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அதனால் அது வெளில வந்துடும். இன்ட்டு e power minus 0.09t divided by minus 0.09 அப்படின்னு வரும். ஓவர் த லிமிட் வந்து 0 to 12. ஸோ இந்த 72,000 டிவைடட் பை மைனஸ் 0.09 அப்படின்னு போட்டுடலாம். அது நியூமரேட்டரில் நெகட்டிவ் போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்ட்டு e பவர் மைனஸ் 0.09t இருக்குல்லையே, அதில் ஃபஸ்ட்டு அப்பர் போட்டாச்சு, மைனஸ் லோயரை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அப்பர் போட்டேன் 12ன்னு, அப்புறம் மைனஸ் வந்து போட்டுட்டு அதே e பவர் மைனஸ் 0.09 லோயர் வந்து 0 அப்படின்னு போட்டாச்சு. இதை டிவைட் பண்ணுறச்ச 8 lakhs கிடைக்குது. அது மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுருங்க. e பவர் மைனஸ் 0.09 இன்ட்டு 12 பண்ணும்போது e பவர் மைனஸ் 1.08 போட்டாச்சு. அது வந்து 0ட மல்டிப்ளை பண்ணுறதுனால 0, அதனால் e பவர் மைனஸ் 0 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ மைனஸ் 8 lakhs இன்ட்டு இதோட வேல்யூ கொடுத்துருக்கா 0.3396ன்னு. e பவர் 0னா அதோட வேல்யூ 1. ஸோ 1ன்னு போட்டாச்சு. இது சப்ராக்ட் பண்ணும்பொழுது இது மைனஸ் 8 lakhs இன்ட்டு மைனஸ் 0.6604 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ன்னு ஆகிடும். மல்டிப்ளை பண்ணும் பொழுது
5,28,320 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இயந்திரத்திற்கான செலவு காஸ்ட் ஆஃப் மிஷின் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் மிஷின் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. இயந்திரத்தின் விலை மைனஸ் இயந்திரத்திற்கான காப்புத்தொகை. ஸோ 5 lakhsலேருந்து அந்த 30,000 நம்ம சப்ராக்ட் பண்ணும்பொழுது பண்ணுறச்சு நமக்கு 47,000. இதுதான் இயந்திரத்திற்கான செலவு காஸ்ட் ஆஃப் மிஷின். நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மிஷின் இருக்குல்லையா, 12 இயர்ஸில் 12 வருடத்திற்கான நிகழ்கால மதிப்பு வந்து 5,28,320 அப்படின்னு கிடச்சிருக்கு. எனவே இயந்திரத்தை வாடகைக்கு பெறுவது லாபகரமானது அல்ல, இயந்திரத்தை வாங்குவதே சிறந்தது அப்படின்னு சொல்லிடுறோம். அது மிஷினை வாங்குறதா நல்லதுன்னு சொல்லிட்டோம். ஹின்ஸ் இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு ரெண்ட் த மிஷின். It is better to buy the machine. Okay va? Thank you students.